சீனாவும் அமெரிக்காவும் எதிரிகளாக அல்லாமல் பங்காளிகளாக இருக்க வேண்டும். சீனாவும் அமெரிக்காவும் எதிரிகளாக இல்லாமல் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக சீனாவிற்கு வருகை தந்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் நடத்திய விசேட பேச்சுவார்த்தையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வரவேற்கும் வகையில் இன்று விசேட வரவேற்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பீஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்பிள் வளாகத்தில் முன்னாள் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அங்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதைகள் மற்றும் கௌரவங்கள் வழங்கப்பட்டதை அடுத்து இரு நாட்டு தலைவர்களுடன் கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் மாளிகையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது உலகம் எதிர்கொண்டுள்ள முன்னெப்போதுமில்லாத திடீர் மாற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச சூழல் மோதல் நிலைமையை நோக்கி செல்வதை ஜி ஜின்பிங் இதன்போது சுட்டிக்காட்டினார். சீனாவும் அமெரிக்காவும் துசிடைட் பொறிக்குள் சிக்காமல் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஒரு பெரிய மாத்திரையை உருவாக்க முடியுமா? இரு நாடுகளும் இணைந்து உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு உலகிற்கு அதிக ஸ்திரத்தன்மையை வழங்க முடியுமா? இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் ஒரு ஆழமான எதிர்காலத்தை இணைத்து உருவாக்க முடியுமா போன்ற தற்போதைய காலத்தின் கேள்விகளுக்கு வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் இணைந்து பதிலளிக்க வேண்டும் என ஷி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் உலகிற்கும் முக்கியமான விடயங்கள் குறித்து ஜனாதிபதி டிரம்புடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சீன அமெரிக்க உறவை சரியான திசையில் முன்னெடுத்து செல்ல எதிர்பார்ப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் 2026 ஆண்டு சீன அமெரிக்க உறவுகளில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் மைல்கல் ஆண்டாக அமையும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.